மும்பை கேம்பகோலா சொசைட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் மாநகராட்சி அதிகாரிகள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் கேட்டை மூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையில் கேம்பகோலா சொசைட்டி என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட 7 கட்டிடங்கள் 1980களில் கட்டப்பட்டது. இதற்காக உரிய அனுமதியை பெறாததால் சர்ச்சை உண்டானது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போனது. சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட 35 தளங்களை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த தளங்களில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீட்டு சாவிகளை மும்பை மாநகராட்சியிடம் ஜூன் 12ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. காலக்கெடு முடிந்த போதும் சாவிகளை யாரும் ஒப்படைக்காததால் மின்சாரம், குடிநீர் இணைப்புகளை துண்டிக்க மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் வெள்ளியன்று காலை வந்தனர். ஆனால் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வாயிற்கதவை மூடி அதிகாரிகளை தடுத்தனர். இதனால் இரு தரப்புக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது. தங்களது வீடுகளை காப்பாற்றிக் கொள்ள எந்த தியாகத்துக்கும் தயாராக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் சூளுரைத்தனர். பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியினர் குடியிருப்பு வாசிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையில் ஏராளமான கட்டிடங்கள் விதிமீறி கட்டப்பட்டுள்ள போது முதல்வர் பிருத்விராஜ் சவான் கேம்பகோலா சொசைட்டியை மட்டும் இடிக்க நினைப்பது ஏன் என்று கண்டனம் தெரிவித்தனர். மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் 2 ஜேசிபி எந்திரங்களையும் கேம்பகோலா குடியிருப்பு முன் நிறுத்தியுள்ளதால் அப்பகுதியில் வெள்ளியன்று காலை முதலே பெரும் பதற்றம் காணப்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகளோ தாங்கள் போலீஸ் படையை ஏவப் போவதில்லை என்றும் இங்கு நடக்கும் சம்பவங்களை படம் பிடித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதாகவும் கூறினர்.